ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வெண்டைக்காய். இதை பற்றி ஒரு 6-7 குறிப்பு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது எவ்வளோ நல்லதுன்ட்டு. இது நீங்கள் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெண்டைக்காவை சாப்பிட்லாம். அதே போல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதை சாப்பிட்லாம். தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். மோர் எனர்ஜி. ஐஸ் நல்லா பார்வை ட்ரை ஆகாமல், ஐபால் ட்ரை ஆகாமல் இருக்கணுங்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். அதே போல் எனர்ஜிக்கு. அதேபோல் சுகரு லெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை சாப்பிட்லாம். தோல் சுருக்கம் இல்லாமல் நல்லா பளபளப்பாக இருக்கணும்னா இந்த சாப்பிடலாம் இந்த வெண்டைக்காயை. அதை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத செய்முறையை சொல்கிறேன், கேளுங்க. தென் முதல்ல நம்ம ஒரு ஆறுன தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு சளி பிடிச்சாலும் பிடிக்கும். ஆறுன தண்ணியை யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டுட்டு நைட்டே போட்டுருங்க. மார்னிங் இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்குங்க. பசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வாட்டரை நம்ம குடிக்கணும். மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நமக்கு வேணும்னா. ஸோ இந்த வெண்டைக்காவில், இப்போ உள்ள வெண்டைக்காவில் விதை வர்றதில்ல. விதை இருக்கிற வெண்டைக்காவை வாங்குங்க. விதையை பார்த்து வெண்டைக்காய் வாங்கும்போது கூட அதை அடியில் முறித்து பார்த்து வாங்கணும். அதை பிஞ்சு வெண்டைக்காயா முத்தல் வெண்டைக்காயான்னு. ஸோ இந்த பருப்போடு நம்ம சாப்பிட்றணும். இதை சாப்பிட்டுட்டு தென் ஒரு 2 hours பசிக்காது. தென் அது என்னடா நம்ம சாப்பிட்டோமே பசிக்கலையேன்னு நினைக்கக்கூடாது. வெயிட் லாஸ் பண்ணும். தென் நல்லா அழகு கொடுக்கும், நல்லா ஷைனிங் கொடுக்கும், கண் பார்வை, மெமரி, ஞாபக சக்தி பயங்கரமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிட்ணும். ஆனால் இதை நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு 50% தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 100% உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெண்டைக்காயை யாரும் விடாதீங்க, டெய்லி சாப்பிடுங்க. ஐயா.